மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் என்னைக்கிடா வெற்றி அடைவோம், மற்றவர்களை ஏமாற்றாமல் நாம் எப்படி மேலே வரணும், மற்றவங்க நம்மளை தடுத்தாலும் அந்த எதிரியே ஓரமாக தள்ளி இப்படி நீ பண்ணாதப்பா அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு நம்ம எப்படி மேலே வரணும். இப்படி தான் நம்மளோட மேஷராசிக்காரர்கள் நினைப்பாங்க. அவங்களோட குடும்பத்தில் அவங்களுக்கு துரோகங்கள் அதிகமாகவே நடந்திருக்கும். பல கஷ்டங்களை தாண்டி தான் அவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இன்றைக்கும் சில வெற்றிகளுக்காக அவங்க போராடாத நாளில் அமைதியாக சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டு பல மாதங்கள் பல வருடங்கள் ஆனவங்களும் நிறைய பேர் இந்த மேஷராசியில் இருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு துன்பங்களை அவங்களா தேடி போய் உட்காந்துக்குவாங்க அப்படிம்பாங்க. மேஷராசி பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அவங்களா போய் மாட்டிக்குவாங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்ய போய் பேர் கிட்ட தான் கொஞ்சம் அதிகம். இந்த ராசிக்காரங்க கோடி ரூபாயில் புரண்டுட்டு இருந்த நீங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்போ இவ்வளோ டல்லாக நீங்கள் மூவ் ஆகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் தெரிய போகுது. வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேஷராசிக்காரர்களாகிய உங்களை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மேஷ ராசியில் எல்லா லக்கினங்களுக்கும் சரி, எல்லா நட்சத்திரங்களுக்கும் சரி, எல்லா தசாபுத்திகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு, என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில், பண வரவு, காதல், குடும்பம், ஆரோக்கியம் எல்லாம் எப்படி மாறும், அது எப்படி அமைய போகுது. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மே மாதமும் சரி, இப்போ நடந்துகிட்ருக்கக்கூடிய ஏப்ரல் மாதமும் சரி, எப்படி பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அப்படி ஸ்கெட்ச் பை ஸ்கெட்சாக சொல்கிறேன். இந்த மாதத்தில் பொது நிலை அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்கு இந்த மாதம் மாற்றங்களும் முன்னேற்றமும் கலந்த காலமாக இருக்குங்க. சில விஷயங்களில் தாமதம் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அந்த தாமதம் நல்ல முடிவுக்காக இருக்கும். மனதில் குழப்பம் இருந்தாலும் முடிவில் தெளிவு வரும். இந்த மாதம் முக்கியமானது பொறுமையும் திட்டமிடலும் தன்னம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நீங்களாவே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் தான் உங்களை நோக்கி ஒருவன் வருவான். அவங்ககிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. அவன் யார், அவன் எப்படி இருப்பான், அதை நீங்கள் எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு தொழிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொழில் வேலையில் பார்த்திங்கன்னா மேலதிகாரிங்கிட்ட கவனமாக இருக்கணும். உங்கள் மேலே இருக்கக்கூடிய சில பேர்களை கொஞ்சம் காப்பாற்றிக்கணும். நல்ல பேர்லாம் காப்பாற்றிக்கோங்க, கெட்ட பேர்லாம் இருந்தது அப்படின்னா நல்ல பேராக மாற்றிக்கோங்க. மேலதிகாரிகளோட கவனம் உங்கள் மேலே இருக்கும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் சில நேரங்களில் அழுத்தம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். அந்த அழுத்தத்தின் மூலமாக பல நன்மைகளும் இருக்குது, இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் அந்த வேலையை மூவ் பண்ணிக்கணும். ஆனால் உங்களோட திறமையை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த டைம் உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. வேலை மாற்றத்தை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்யலாம். வேறு இடத்துல வேலை பார்த்தா நல்லாயிருக்கு சார் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்களே, அவங்களாம் இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆனால் முடிவு அடுத்த மாதம் தான் வரும், வாய்ப்பு அதிகம். இப்போலேருந்து ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த மாதத்துக்கு வாய்ப்பு அதிகம். நிறைய பேருக்கு அடுத்து என்ன பண்ணுறது தெரியல சார், ஆனால் அந்த வேலை ஒன்று பிடிக்கல சார் அப்படிங்கிறவங்க தான் மேஷத்தில் அதிகம். ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் வரும். அதே மாதிரி கூட்டாளிகளோட சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது. பணம் வருவதில் தாமதம் இருக்குது. அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆடிடக்கூடாது. அந்த இடத்துல நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி கூட்டாளிகிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும்போது அதை நீங்கள் பொறுமையாக நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணணும். பண வருவத்துலேயும் கொஞ்சம் தாமதம் இருக்குதுங்க. அதனால் உங்கள் கை காசை போட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அதே போல் பண வரவும் செலவுகளும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த மாதம் பண வரவு பார்த்திங்கன்னா வருமானம் இருக்கும், ஆனால் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்ப தேவைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது மருத்துவ செலவுகள், கடன் திருப்தி செலுத்துறது, அதாவது உங்களோட கடன்கள்லாம் கொஞ்சம் அடைக்கிறதுக்கு பார்ப்பீங்க. ஆஹா, வந்த அமௌண்ட் கடன் அடைச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. மாதம் கூட அடைச்சிக்கலாம், சரி கடன் அடைச்சா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. குடும்ப தேவைகள், குடும்பத்தில் நல்ல காரியங்கள் கொஞ்சம் நடக்கும். சிலது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கிறதான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிவுரை அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்க. இப்போ இருந்தே நீங்கள் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேமிப்பு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதன் மூலமாக பல நன்மைகள் இருக்குங்க. அதை நிறையா பேர் புரிஞ்சிக்கிறதில்ல. மேஷராசிக்காரர்கள் சேமிக்கணும்னு எடுத்து வச்சா தேவையில்லாத செலவுகள் வந்துகிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் நீங்கள் நல்லவன் அப்படின்னு சொன்னால் ஆமாப்பா யாருக்குப்பா தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் போவீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் இப்படி உங்களை ஐஸ் வச்சுட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஒரு அப்பாவி குணம் படைச்சவங்க, அப்பாவி அறிவாளி ஆனால் ஏமாளி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்க, சேமிப்பு செய்ய முயற்சி பண்ணுங்கள். காதல் உறவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா காதலில் இருப்பவங்களுக்கு சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதாவது ஏற்கனவே இருந்த காதலில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஓப்பன் கம்யூனிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா சரியாயிடும்.
என்ன சார் ஓப்பன் கம்யூனிகேஷனில் தான் இருக்கும், இருந்தாலும் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கே சார் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் இந்த டைம் நிதானமாகவே பண்ணுங்கள் சார். எது பண்ணாலும் இந்த டைம் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள் சார். ஆனால் ஓப்பன் கம்யூனிகேஷனாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே தலை சிறந்ததாக இருக்கும். திருமணமானவங்களுக்கு துணைவியுடன் பேசும் விதம் வந்து முக்கியம். அப்படியே எரிஞ்சு விழுறது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி பேசுகிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். கோபத்தை கண்டிப்பாக குறைக்கணும். அது நீங்கள் வீட்டில் தான் நீங்கள் ரொம்ப அப்படியே கோவத்தை போட்டுட்டு சீன் போடுற மாதிரி இருப்பீங்க. அது நான் உங்களுக்கு தவறாக சொல்ல, இந்த மேஷராசிக்காரில் குணாதிசயமே தான். வெளியில் அப்படியே பூனையாட்டம் இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே மட்டும் அப்படியே புலியாட்டம் இருப்பீங்க. அது மனைவி கிட்ட தான் ரொம்ப அப்படியே ஆக்ரோஷமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். தயவுசெய்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க, கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு புதிய சந்திப்பு ஏற்படும். புதிய சந்திப்புனா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சந்திப்பு, ரொம்ப நாட்களாக ஏங்கிய ஒரு சந்திப்பு, அந்த சந்திப்பு ஏற்படும். ஆனால் உடனே முடிவு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது லைஃப் லாங் வருமா அப்படிங்கிறது யோசிங்க, உங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறது யோசிங்க. கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். அதான் இந்த டைமில் நீங்கள் குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், லவர்ஸாக இருக்கட்டும், பொறுமை பொறுமை பொறுமை. உங்களோட மைண்டில் இதை தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். குடும்ப உறவினர்களோட குடும்பம்னு எடுத்துக்கலாம், உறவினர்கள் தனியாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க ஒரு குடும்பம் நீங்கள் வச்சுட்டாலும் வெளியே இருக்கிற உறவினர்கள்லாம் எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். குடும்பத்தில் சின்ன மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அந்த மனஸ்தாபங்களை கொஞ்சம் நிதானமாக பிரச்சனை வராமல் அப்படியே மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பெரியவர்களோட ஆலோசனை கேட்பது நல்லது. பெரியவங்களோட ஆலோசனை எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குடும்ப ஆதரவு இருக்கும். குடும்ப ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னாலும் சரி, அதில் வந்து உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆதரவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏற்படும், அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், பண உதவி, பண விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இதில் உங்களுக்கு மனநிலையும் ஆரோக்கியமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய மனநிலையை பேஸ் பண்ணும்போது சில நாட்களில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஓவர் திங்கிங் அதிகமாகவே இருக்கும். இந்த மேஷராசிக்காரர்கள் எப்பயுமே அதுதான். ஓவர் திங்கிங் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இவங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஓவர் திங்கிங் இருக்கிறதுனாலேயே நிறைய விஷயத்தை எங்கேருந்து கோட விட்டுறாங்க. ஓவர் திங்கிங் ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு அவங்க நினச்சாலும் அது வந்து அவங்கள தேவையில்லாத கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தலைவலி, உடல் சோர்வு, தூக்கமின்மையெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய காலகட்டங்கள் இனிமேல் சரியாயிடும். ஒவ்வொன்றும் அப்படியே சரியாயிட்டே வரும். இந்த ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், நிதானமாக இருக்கணும். தலைவலி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, உடல் சோர்வு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். செய்ய வேண்டியது அப்படின்னா யோகா, தியானம். நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் பண்ணுறது யோகா தான். மேஷராசிக்காரெல்லாம் யோகா தியானத்துக்குலாம் உட்காந்ததெல்லாம் நீங்கள் பல பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவங்களால அமைதியாக அவ்வளோ சீக்கிரம் உட்கார முடியாது. ஏதாவது ஒன்று மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஓவர் திங்கிங் பர்சன் அவங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், நடிங்க. யோகா பண்ணுற மாதிரி, தியானம் பண்ணுற மாதிரி உங்களை நீங்களே நடிங்க. அப்போயாவது அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களான்னு பார்க்கலாம். சரியான தூக்கம் வேணும், நல்லா தூங்கி எந்திரிக்கணும், மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக தூங்கி எந்திரிக்கணும். அதுதான் மெயின். இந்த காலகட்டத்தில் நிறைய நீர் குடிங்க, தண்ணி நல்லா குடிங்க, உடம்பை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணணும். கல்வி, இந்த மாணவர்களுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறையுங்க. கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறையுது அப்படின்னா தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தேவையில்லாத அதிகமான இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எவனா உங்கள்கிட்ட பேசினாலோ இல்லை தேவையில்லாத மைண்டுக்கு வேறு ஏதாவது கொண்டு வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணி நீங்கள் படிக்கிற வேலையில் கவனம் செலுத்துங்க. அது ரொம்ப முக்கியமானது. டைம் டேபிளை பின்பற்றுங்க. சோசியல் மீடியா யூசேஜ் குறைங்க. தேர்வுக்கு தயாராக இருங்க. கடைசி நேரத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தருவீங்க. ஸோ என்ன தான் நீங்கள் முன்னாடி அது இதுன்னு பண்ணாலும் கடைசி நேரத்தில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வந்து மேஷ ராசிக்காரர்கள் இந்த டைம் நடக்கும். உங்களோட அவுட்புட்லாம் நல்லா தான் இருக்க போகுது. ஸோ அதனால் முன்னாடியே வந்து டிஸ்ட்ராக்ஷனு, அந்த கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாதுங்க. சரியாகக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால் நீங்கள் அதில் பயந்துக்கவே தேவையில்லை. இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான அம்சங்கள்லாம் இருக்குதுங்க. இந்த அதிர்ஷ்டமான அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்டமான எண் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு லக்கி நம்பர்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த அதிர்ஷ்ட எண் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவும். 3, 9. இந்த 3, 9ங்கிறத நீங்கள் எதில் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குதுங்க. அதே மாதிரி அதிர்ஷ்ட நாள் செவ்வாய், ஞாயிறு. இந்த செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எது உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அது எந்த விஷயம் வந்து உங்களுக்கு செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான நிறம், அந்த அதிர்ஷ்டமான ஆடையை பயன்படுத்தணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. அந்த கலரில் ஒரு கர்ச்சீப் இருந்ததுன்னா கூட உங்கள் கையில் வச்சுருக்கலாம். அதிர்ஷ்டமான நிறம் கொண்ட கர்ச்சீப் இருந்தது அப்படின்னா கூட கையில் வச்சுருக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் சிவப்பு சட்டையை போட்டுட்டு எப்படி சார் ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர முடியும்? ஆரஞ்சு சட்டையை போட்டு எப்படி சார் ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர முடியும்? கர்ச்சீப் வச்சுக்கலாம் சார். கர்ச்சீப் இருக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய அசிங்கமானது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறத்திலேயே தான் ஆடை போட்டு போகணும் அப்படின்னு ஒன்று கிடையாதுங்க.
அதேமாதிரி அதிர்ஷ்டமான நாள் வந்து இப்போ செவ்வாய் ஞாயிறுன்னு சொல்லியிருக்குன்னா ஒரு நல்ல மேட்ரு வருது சார், அந்த ஒரு ஃபார்ம் வந்து சைன் பண்ணுறோம், ஆனால் 2 நாளில் பண்ணி ஆகணுங்கிறாங்க, அது செவ்வாய்க்கிழமை பண்ணலாமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஞாயிற்றுக்கிழமை பண்ண முடியாது, லீவாக இருக்கும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா எந்த நாள் உங்களுக்கு அமையுதோ அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் தான். அது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணுங்க. தானாக வேறு வழியே இல்லாமல் ஒரு நாள் அமையுது அப்படின்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் தான். இது வந்து நீங்களால் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வேலைக்கு இந்த 2 நாளில் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டமான எண் 3, 9. அதிர்ஷ்டமான நாள் செவ்வாய் ஞாயிறு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, ஆரஞ்சு. ஸோ இதெல்லாம் நான் வந்து முன்னாடி சொல்கிறது என்னென்னா நிறையா பேர் இது மூட நம்பிக்கையை எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சரி சார், இந்த ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சில பரிகாரங்களை சொல்கிறேன். எது அமைஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைகளில் கோயிலுக்கு போங்க. நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு கோயிலுக்கு போகிற பழக்கமே கொஞ்சம் கம்மி தான். ரோட்டில் போகும்போது சாமி அப்படியே இப்படியே முத்தம் கொடுத்துட்டு போகிறது, வண்டியில் போகும்போது ஒரு கையை தூக்கி சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் வண்டியில் போகும்போது நின்றுட்டு 2 கையில் இப்படி கும்பிட்டு டக்குன்னு போயிடுறது, இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. செவ்வாய்க்கிழமையில் கோயிலுக்கு போங்க, ரொம்ப 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 நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமையில் கோயிலுக்கு போகக்கூடிய நபர்களுக்கு, அதுவும் முருகர் வழிபாடு பண்ணக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய யோகம் தரக்கூடிய ஒரு நாளாக ஒவ்வொரு நாளும் அமைய இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு, மிகப்பெரிய லாபகரமான சில விஷயங்களும் உண்டு. செவ்வாய்க்கிழமையில் அதுவும் நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கர லாபம். செவ்வாய்னா முருகர் வழிபாடு, அதே போல் மேஷம்னா முருகர் வழிபாடு, மேஷமோட இஷ்ட தெய்வம் முருகர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, முருகரை போய் வழிபடுங்க. அதே போல் உங்களோட ஃபேவரட் தெய்வங்களும் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 90% பேருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு முருகர் தான் இஷ்ட தெய்வம். ஒரு 10% பேருக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வமும் இருப்பாங்க, ஆசான உங்களோட குலதெய்வமும் இருப்பாங்க. குலதெய்வத்தை வழிபட்டு தான் எந்த தெய்வத்தையும் வழிபடணும், அதை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில் கோயிலுக்கு போங்க, அங்கே வழிபடுங்க, ரொம்ப நல்லது. முருகர் வழிபாடு செய்யுங்க, அது ரொம்ப 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 நல்லது. முருகர் வழிபாடு பண்ணும்போது 2 நெய் விளக்கேற்றி முருகர் வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். அதனால் நீங்கள் மறக்காமல் அதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சிவன் நாமம் ஜெயிப்பது ரொம்ப நல்லதுங்க. சிவன் நாமம் அப்படின்னு சொல்கிறது சிவபெருமான். உங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் இது நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம். சில கோயில்கள் பள்ளிப்படை கோயில்களாக இருக்கும். அதாவது சோழ வம்சத்தில் யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு லிங்க வடிவம் வச்சு அவர்களுக்காக வழிபடக்கூடிய ஒரு வழிமுறை வந்து பள்ளிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி சிவன் ஆலயங்கள் எல்லாமே ஏரி ஓரங்கள்லேயோ அல்லது ஆற்று ஓரங்கள்லேயோ இல்லை ஊரோட எல்லைகள்லையோ தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இல்லை சார் ஊருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஊர் உருவாகிருக்குமே தவிர வைக்கும் போது அந்த கோயில் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த கோயில் வந்து உருவாக்கும் போது அது வந்து ஊருக்கு எல்லையில் தான் இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு பள்ளிப்படை கோயில்களாக இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு சிவன் ஆலயத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். எந்த கோயிலுக்குமே வந்து காமனாக ஒரு பேர் இருக்காது. சிவன் கோயில் நாம் சொல்கிறது மட்டும் தான். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பசுபதீஸ்வரர், மல்லிகார்ஜுனர், அருணாச்சலம், அண்ணாமலையார், அதே போல் ஒவ்வொரு பேர், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சோமநாதர், இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வடிவில் வந்து சிவபெருமான் காட்சி தருவார். ஆனால் லிங்க ரூபத்தில் காட்சி தருவார். இதெல்லாம் பள்ளிப்படை கோயிலுங்கிறது நீங்கள் போக போக அப்படி புரிஞ்சுவீங்க. அந்த கோவில் உங்களுக்குன்னு ஒரு நிலையான ஒரு கோயில் ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த கோயிலே வந்துன்னா ஆத்மலிங்கம் தான் சொல்லி இருப்பாங்க. அவர்களோட ஒரு உயிரோடு இருந்து அவருடைய உயிரை வந்து அந்த லிங்கத்திற்குள் புகட்டி ஆத்மலிங்கமாக வழிபடுவதற்காக உருவாக்கப்பட்ட சில கோயில்களாக இருக்கும். சில சித்தர்களுமே அப்படி தான் பயன்படுத்தினாங்க. போகர் சித்தருமே பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மரகதலிங்கம் பழனியில் இருக்கும். அதில் வந்து அவருடைய அம்மன் சிலையும் அதே போல் வலம்புரி சங்கம் நீங்கள் வந்து பார்க்கலாம். பௌர்ணமி நாட்கள் வலம்புரி சங்கம் பார்க்கலாம், மற்ற நேரங்களில் இறைவனை போய் வழிபட்டுலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கோவில் அங்கே இருக்குது. அந்த கோயிலில் நீங்கள் போய் வழிபடலாம். உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய நாமம் பெயரை சொல்லி நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ சொல்லிட்டே இருக்கலாம். அந்த இறைவன் உங்களுக்கு கூடவே துணை இருப்பார். அது நிறைய பேர் தெரியாத ஒன்று. அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். நல்ல ஒரு ஆறுதலான சில விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஏழைகளுக்கு உணவு வழங்குங்க. கோவில் வாசல்லையோ அல்லது இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தர் ஏழைகளுக்கு உணவு வழங்க. அந்த ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய உணவு ரொம்ப நீங்கள் காஸ்ட்லியாக பண்ணணும், செலவு அதிகமாக பண்ணணும், 100 பேருக்கு பண்ணணும், 1000 பேருக்கு பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. 10 பேர் இல்லை சார் 5 பேருக்கு கூட ஓகே. 10 பேர் 5 பேர், 5 பேர் இல்லைனாலும் 10 பேர். இதில் ஒரே ஒரு சின்ன டீப்னியில் நீங்கள் சாப்பாடு செஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன ஓலை கப்பு மாதிரி இருக்குல்ல, அந்த இலையில் செய்வாங்கள்ல, அந்த கப்பில் சாப்பாடை போட்டு அதை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு நன்மையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை அடைவீங்க. இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கான அவுட்புட் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். பல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். பல விஷயங்கள்னால மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்க ஆரம்பிப்பீங்க. இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைக்கு வருவீங்க. நிறைய பேர் இந்த ராசிக்காரர்களில் கந்திஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கந்திஷ்டி அதிகமாக இருக்கிறவங்க கருங்காலி மாலை பயன்படுத்துங்க. கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா கருங்காலி மாலை வாங்கிக்கலாம். 1800 தான் கருங்காலி மாலை இருக்குது. ஒரிஜினல் கருங்காலி மாலை மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது. லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் பார்க்கிங்கோ இல்லை கம்மி விலையில் இருக்கா அந்த மாதிரி கேட்குறது எதுவுமே இல்லைங்க. 1500 தான் இருக்குது. 8mm கருங்காலி மாலை இருக்குது. 6mm 1300 இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கருங்காலி ரிங் இருக்குது, அது 400 மேலே இருக்குது.
அதே போல் பிரேஸ்லெட் இருக்குது. இது எல்லாமே ஒரிஜினல் மட்டும் தான் நம்ம போட்டுருக்கோம். நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. அதையும் நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். வாங்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். சும்மா என்கொயரி பண்ணுறவங்க கால் பண்ண வேண்டாம். ஏன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் தான் அமையும். அப்படி அந்த கருங்காலிங்கிறது வந்து யார்கிட்ட போகணுன்னு இருக்கோ அவங்ககிட்ட மட்டும் தான் போகும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சவங்களா இருந்தால் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் அப்படி இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நன்றி நண்பர்களே.